எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் நியூ இயர், மலையாள நியூ இயர், நெறைய மெமரீஸ் அப்படின்ட்டு 2 வீடியோஸ் பார்த்தாச்சு. இது ஈஸ்டருக்கு கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோனே என்னலாம் பண்ணுனேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டா தான் நான் போடுறேன். கோவில்லே கேக், சிப்ஸ், தண்ணி எல்லாம் குடுத்துருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு பண்டிகையுமே நம்ம எல்லாரும் கொண்டாடுறது நம்ம அம்மாக்கள்ட்ட இருந்து படிக்கிறது தான். அத தான் வழி வழியா நம்ம செய்றது. எங்க வீட்ல எங்க அம்மா எப்போதுமே இந்த ஈஸ்டர்லாம் வந்தாச்சுன்னா, கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே மட்டன் குழம்பு வச்சுட்டு போவாங்க. வீட்டுக்கு வந்தோனே மட்டன் குழம்பும், பிரெட்டும். நான் சிக்கன் குழம்பு வச்சுட்டு போயிருந்தேன். சிக்கன் குழம்பும், பிரெட்டும் தான் நைட்டு சாப்பிட்டுட்டு, காலையில இப்ப எல்லாருமே ஈஸ்டர் எக் அப்படின்னு ட்ரெண்டிங்கா சொல்றாங்கல்ல. அதனால நான் வந்து முட்டையும், சிக்கன், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டூ பண்ணியிருந்தேன். கேரளா டைப்ல. அப்புறம் ஆப்பம். எங்க அம்மா வழக்கமாட்டு மட்டன் குருமாவும், பூரியும் பண்ணுவாங்க. எக் வந்து நியூ பிகினிங் அத குறிக்குது அப்படின்ட்டு. ஈஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் டைமாட்டு நான் சாப்பாடு மத்தியானம் வெளிய வாங்கியிருந்தேன். இங்க உள்ள மண்டி சிக்கன் அப்படின்ட்டு. மண்டி சிக்கன்ல இது கிரில் பண்ணது. இன்னொன்னு ஹனி ஸ்பைசஸ் அப்படின்ட்டு. ஹனி, ஸ்பைஸ் அப்புறம் செசமி சீட்லாம் போட்டிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாட்டு வெளிய வாங்குறேன்னு சொல்றேன்ல. ஏன்னா, ஈஸ்டர், கிறிஸ்மஸ்லாம் வந்தாச்சுன்னா வீட்டுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. பக்கத்துல உள்ளவங்களும், அப்புறம் அகில், அதிமனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. எல்லாருக்கும் சேர்த்து 2 வாட்டியாட்டு நான் பிரியாணி நான் சமைப்பேன். இப்போவும் பசங்கள்லாம் பெருசா வளர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டாங்கல்ல. அதனால இப்ப யாரும் கிடையாது. யாரும் வரமாட்டாங்க. அதனால நம்ம மட்டும் தானே. அதனால ஈஸியாட்டு வைப்போம். ஆ சமைக்காம கடையிலே நான் வாங்கிட்டேன். ஆனா, எந்த பண்டிகைகள் வந்தாலுமே நமக்கு மெமரியா தான் இருக்கும். அதாவது எனக்கு எங்க சின்ன வயசுல எங்க அம்மாட்ட உள்ள மெமரீஸும் எனக்கு இருக்குது. நான் இங்க இருக்கும்போது என் பசங்க கூட உள்ள மெமரீஸும் அப்படி இருக்குது. நமக்கு மெமரீஸ் தான் நமக்கு அப்படி ஒவ்வொரு வருஷமும் வர வர நமக்கு அது ஒரு அழகான மெமரியாட்டு இருக்கும். சொல்ல போயாச்சுன்னா எங்க அம்மாவுக்கும் நான் வீட்ல இருக்கும்போது எப்படிலாம் இருந்தேன் அப்படின்ட்டு அதுவும் நமக்கு மெமரியா தான் இருக்குது. அழகழகான மெமரீஸாட்டு நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டே இருப்போம். அது நமக்கு சந்தோஷமாட்டு இருக்கும். குட் ஃப்ரைடேக்கு எங்க ஊர் கன்னியாகுமரியில நாங்க வழக்கமாட்டு சிறுபயிறு கஞ்சி, உளுந்தங்கஞ்சி தான் பண்றது. நான் வீட்ல கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே நான் உளுந்தங்கஞ்சி செய்து வச்சுட்டு போனேன். கோவில்ல சிறுபயிறு கஞ்சி குடுத்தாங்க. அதில சின்ன வெங்காயம், வத்தல் எல்லாம் போட்டு குடுத்துருந்தாங்க. ஹாட் அந்த கிராஸ் பன்ட்டு ஒண்ணு உண்டுல்ல. அது ஆக்சுவலி இந்த மாண்டி தர்ஸ்டே, குட் ஃப்ரைடே மட்டும் தான் கிடைக்கும் உலகம் ஃபுல்லாவே. மத்த நாட்கள்ல கிடைக்காது. இது இப்ப நம்ம ஊர்கள்லயும் கிடைக்குது. இது ஆக்சுவலி இந்த யூரோப் இந்த மாரி இடங்கள்ல தான் இது மோஸ்ட்லி வந்து இந்த குட் ஃப்ரைடே நேரங்கள்ல அவங்க சாப்பிடுறது. நெறைய ஸ்பைசஸ்லாம் போட்டு செய்திருப்பாங்க. இது வந்து பெசகப்பம் பால்ன்ட்டு, இதுவும் நம்ம ஃப்ரெண்ட் வீட்ல போய் சாப்பிட்டது இது. ஆக்சுவலா நான் ஷார்ட்ஸ்ல நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ மொத்தமாட்டு ஒரு வீடியோ போடுறனால, அப்படி இதையும் அதில ஆட் பண்ணிட்டேன். இது 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, அந்த ஈஸ்டர் வீடியோன்ட்டு நமக்கு மெமரியா இருக்கும்ல, அதனால. இதுவுமே ரொம்ப மெமரியாட்டு உள்ள ஒரு ஃபோட்டோ தான். கொரோனா டைம்ல நம்ம கோவிலுக்குலாம் போக முடியாதுல்ல. வீட்லயே கோவில் மாதிரியே எல்லாம் செட் பண்ணி வச்சு, அப்படி நான் ஈஸ்டர் பூசையெல்லாம் அட்டெண்ட் பண்ணது. பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் வரும்போது, அம்மாக்களும் பிள்ளைங்களுக்கு நம்ம பாரம்பரியம் எதையுமே நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்காம அத இருந்துறக்கூடாது. அவங்களுக்கு தெரியணும்ல. நான் எல்லாமே தெரியணும். அதுக்காகவே நான் எல்லாமே வீட்ல செய்றது. இது வந்து ஈதுக்கு ஈத் அதையுமே நான் இந்த வீடியோலயே சேர்த்துட்டேன்னா, ஈத் ஆக்சுவலி நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு ஆன்டி வந்து ஈத் முபாரக் அப்படின்ட்டு ஒரு கேக் கொண்டு தந்தாங்க. ஈதுக்கும் நெறைய மெமரீஸ் உண்டு. நான் ஊர்ல இருக்கும்போது, நான் பிட்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது, அங்க நெறைய அ முஸ்லீம் டீச்சர்ஸ் நெறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அ ஈதுக்குன்ட்டு கன்னியாகுமரியில கிண்ணத்தப்பம்னு ஒண்ணு ரொம்ப ஸ்பெஷல். அவங்க வீட்ல செய்து கொண்டு தருவாங்க. எங்க எல்லாருக்குமே பிரியாணியும் வாங்கி குடுப்பாங்க. இங்க நான் பாரினுக்கு வந்ததுக்கப்புறம், நம்ம வீட்டு பக்கத்துல ஒரே முஸ்லீம் ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க வீட்லேருந்து பக்ரீத், ஈத், ரமதான் நேரத்துல எல்லாமே சாப்பாடு கொண்டு வந்து தருவாங்க. 30 நாள் ரமதானுக்கு இஃப்தார் கூட அவங்க சாப்பாடு தருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்துல 5 முஸ்லீம் ஃபேமிலிஸ் இருந்தாங்க. 5 பேர் வீட்ல இருந்தும் சாப்பாடு வரும். டேபிள் ஃபுல்லாவே இருக்கும். இப்போ இந்த ஒரு ஆன்டி மட்டும் தான் இருக்காங்க. அவங்க மட்டும் ஒரு கேக் கொண்டு தந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, கடைக்கு சாப்பிட போயாச்சுது. எனக்கு ஒரு ஹேபிட் உண்டு.
நம்ம கடையில போய் சாப்பிட்டாலும் அந்த இடத்த நம்ம வந்து கிளீனாட்டு வச்சுட்டு வரணுன்ட்டு. ஏதாவது அதில சாப்பாடுலாம் இருந்துச்சுன்னா, டிஷ்யூ வச்சு லைட்டா அத கிளீன் பண்ணி அதில போட்டுருவேன். ஏன்னா, நம்ம சாப்பிட்டத எடுத்துட்டு போறவங்க, அப்படி முகம் சுளிக்காம எடுத்துட்டு போணும்ல, அதனால தான். கடையில என்ன பண்ணாங்கன்னா, கிஃப்ட் வவுச்சர் குடுத்தாங்க. அடுத்த நம்ம வந்து இந்த கிஃப்ட் வவுச்சர கொண்டு அடுத்தாப்புல போய் சாப்பிட்டாச்சுன்னா, ஃப்ரீயா சாப்பிடலான்ட்டு. ஈத் ஸ்பெஷல்னு. ஆஹா! நமக்கு சூப்பரா இருக்குதே! இந்த வாட்டி ஈதுக்கு தானா நமக்கு கடவுளா தந்த கிஃப்ட் மாதிரி இருக்குதே! அப்படின்ட்டு அடுத்தாப்புல அந்த ஈது முடிஞ்சு அந்த வீக்கை திரும்பவும் பொய்யாச்சுது. இந்த ரெஸ்டாரண்ட் எப்படின்னா, நமக்கு மேலேயும் அழகா வானம் தெரியும். ஒரு சைடுல இருந்து பார்த்தாச்சுன்னா, வெளியேயும் நமக்கு ரோடு தெரியும். ஆக்சுவலா இது இந்த வார் நடந்துட்டு இருக்க டைம். அ எனக்கு ஆக்சுவலா இதுல இருந்து சாப்பிடும்போது சின்னதா ஒரு பயமும் இருந்துச்சுது. ஒண்ணும் நடக்காது அப்படின்னு ஒரு தைரியமும் இருந்துச்சு. ஏன்னா, இதே மாரி ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் இருந்து சாப்பிட்ட ஒரு பொண்ணுலாம் கீழ இந்த மாரி போட்டதுல இறந்துட்டாங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை. நான் எதுவும் நடக்காது அப்படின்ட்டு நெனச்சுக்க வேண்டியது தான். செகண்ட் டைம் பெருக்கும்போது இது ஆக்சுவலி சார்கோல் கிரில் சிக்கன் அப்படின்னு வாங்கியிருந்துச்சு. அதாவது பழைய காலத்துல எல்லாரும் கறிக்கட்டையில போட்டு தான் எல்லாத்தையும் குக் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் ட்ரெண்டிங்கில வந்திருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நான் வீட்ல பசங்கள்ட்ட சொல்லுவேன். ஒரு காலத்துல இதெல்லாம் இப்படி தான்டா எல்லாரும் சமைச்சாங்க. இப்போ இதெல்லாம் சார்கோல்ன்ட்டு பயங்கரமா பேர வச்சு கடையில வித்துட்டுருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு. இது எல்லாமே பசங்க குட்டியா இருக்கும்போது உள்ள மெமரீஸ் அப்படியே நான் இதில சேர்த்துட்டேன். ஈது, ரமதான் இதெல்லாம் வரும்போது இஃப்தார் அதெல்லாமே அப்படியே சேர்ந்து உட்காந்து எல்லாரும் கொண்டாடுறது. இந்த பசங்க எல்லாரும் இப்போ காலேஜ் எல்லாம் முடிச்சு பெருசாயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்காங்க. மெமரி மட்டும் தான் நமக்கு இருக்குது. இந்த மாரி பண்டிகைகள் வரும்போது எப்போதும் இந்த பழைய ஃபோட்டோஸ எடுத்து பார்க்குறது ஆசையாட்டு இருக்கும். அழகழகான மெமரீஸ நீங்களும் ஒவ்வொன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருங்க. நமக்கு நாட்கள் போக போக அழகாட்டு இருக்கும். இந்த குனாஃபால இருக்கக்கூடிய சீஸ் மாதிரி அப்படியே இது நம்ம தொடர்ச்சியாட்டு நமக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கட்டும். எத்தனை வருஷம் ஆனாலும் இது எல்லாமே நமக்கு இந்த மாரி பண்டிகைகள் இது எல்லாமே அப்படியே தொடர்ச்சியாட்டே கொண்டாடலாம். நான் வந்து எல்லா மதத்தில உள்ள எல்லா பண்டிகையுமே கொண்டாடுவேன். தேங்க் யூ.